ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் ஒரு ஹேர் டை பார்க்கலாம். நேச்சுரல் ஹேர் டை. இதை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிலருக்கு அவுரிலாம் அலர்ஜியாக இருக்கும்போது அவுரி இல்லாமலே பிளாக் ஆக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியும். நல்லா டார்க்காக ஆக்கலாம். அதை எப்படி நம்ம வீட்டில் செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்கள்லாம் என்ன, இதை எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர் டை போடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இது வாரம் வாரம் கூட போடலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முடி கருப்பாக இருக்கும். ஆனால் ஒரு தடவை போட்டுட்டு முடி கருப்பாகலையேன்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது திருப்பி ஒட்டாது. முடியில் ஒட்டியிருக்க கெமிக்கல் ஹேர் டைலாம் வெளியேறினதுக்கப்புறம் தான் இது போய் உட்கார ஆரம்பிக்கும். அதனால் ஒரே நாளில் எந்த மேஜிக்கும் எப்பயுமே நடக்காது. யார் போட்டாலும் நடக்காது. பொறுமையாக போட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பிளாக்காக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தாலே தெரியும் எப்படி கருப்பாக பிடிக்கும் அப்படின்றது பார்த்தா தெரியும். இந்த ஹேர் டேக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது சாதம் வடித்த தண்ணி, சோறு வடித்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது அரிசி களைஞ்ச தண்ணி கிடையாது. சோறு வச்சுட்டு அதை வடித்த தண்ணி, அதில் தான் ஹேர் டை பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி அதுலேயே டீத்தூள் போட்டு டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக அந்த வாட்டரையே சோறு வடித்த கஞ்சி தண்ணியிலையே இது பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திக்கானதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்து தனியாக வச்சிடலாம். இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏற்கனவே இந்த சாதம் வடித்த தண்ணி முடிக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் அதில் செய்கிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம முடி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ மருதாணி பவுடர். ஃபஸ்ட் எடுத்தோடனே மருதாணி பவுடர். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர். இந்த பவுடர் நெல்லிக்காய் பவுடர். அதுவும் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மருதாணி 3 ஸ்பூன், இது 1 ஸ்பூன். அதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லேசாக கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு, அதனால் கலந்து விடுறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுக்காய் பவுடர். கடுக்காய் பவுடரும் முடிக்கு ரொம்பவே நல்லது. அதுக்காக கடுக்காய் பவுடரும் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மருதாணி பவுடர், நெல்லிக்காய் பவுடர், கடுக்காய் பவுடர், இந்த 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னா கத்தா பவுடர். இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதுவும் கெமிக்கல்லாம் கிடையாது. ஒரு மரப்பட்டையிலேருந்து தயாரிக்கிற பவுடர் தான். இந்த பவுட்ரு 1/2 ஸ்பூன் போதும். இது ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். 1/2 ஸ்பூன் மட்டும் போதும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கட்டிகள்லாம் இருந்தால் அதை நல்லா உடச்சி விட்டு நம்ம ஏற்கனவே டிகாஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி அதை டை கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. திக்காக இருந்ததுன்னா அது போயிட்டு அப்படியே மேலே மட்டும் ஒட்டும், அடியிலலாம் ஒட்டாது. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா முகத்துலலாம் வடிஞ்சிரும். அதுக்காக கரெக்டான பதம் வர வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணி ஆயிடுச்சுன்னா 1 ஸ்பூன் மருதாணி பவுடரை கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது உடனே போட போகிறதில்ல. ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாம், இல்லைன்னா ஒரு நைட் வச்சுருந்துட்டு காலையில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால், கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா அது மேலே மிச்சம் இருக்க டிகாஷனை கூட லேசாக ஊற்றி விட்டுடலாம். லேசாக ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். காற்று போகாதபடிக்கு நல்லா மூடி வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நாள் வச்சுருந்தா கூட நல்லா திக்காக கருப்பாக ஆகும். அதனால் நல்லா டைட்டாக மூடிட்டு அப்படியே தள்ளி வச்சிடலாம். அதுக்கப்புறம் காலையில் எடுத்து பார்த்தா, இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம்
கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கலரில் இருக்குது பார்க்கலாம். பார்த்திங்களா என்ன கலரில் இருக்குது, நல்ல கருப்பாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்ல கருப்பாக இருக்குது. இந்த ஹேர் டையை நல்லா எண்ணெய் பிசுக்கு இல்லாத முடியில் போடணும். நம்ம ஏற்கனவே ஷாம்பு வாஷ் பண்ண தலையில் போட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் வச்சுருக்கணும். இல்லை எனக்கு ஒன்றும் பண்ணாது, கூட கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன்னா ஒரு 3 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே தான் வாஷ் பண்ணணும். ஷாம்புலாம் போட வேண்டாம். இது அப்படியே வெறும் தலைக்கே குளிச்சுட்டா நல்ல கருமை நிறம் நல்லா ஓட்டும். முதல்ல ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போடலாம். அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு ஒருக்கா தொடர்ந்து போட்டுட்டு வந்தால் முடி எப்பயுமே கருப்பாக இருக்கும். இளநரையெல்லாம் சட்டுன்னு மாறிடும். முது நரை கூட கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி பிளாக் ஆகும். எப்பயுமே ஒரே நாளில் மேஜிக் நடக்கவே நடக்காது. அது கெமிக்கல் டையில் வேணால் நடக்கலாம், ½ அன் ஹவரில் நடக்கும். ஆனால் அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையவே கிடையாது. முடி கருப்பாகிறதோட நல்லா வளரவும் செய்யும். இண்டிகோ அதாவது நீலி அவுரி அலர்ஜி அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக போட்டுக்கலாம். இது போட்டால் அவுரி போடணுன்னு கூட அவசியம் இல்லை. இல்லைன்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு தடவை இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அவுரி பேக் போடுவோம். ஆனால் அவுரி ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது, வேறு தானே ட்ரை பண்ணி ஆகணும். இதை ட்ரை பண்ணி பாருங்களேன், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் SRM கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.